ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் அந்த தோலை வச்சு சூப்பரான அல்வா தாங்க செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு ஒரு வாட்டர்மெலன் வாங்கி அந்த பழத்தெல்லாம் தனியாக வச்சுட்டு அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோலெல்லாம் நல்லா சீவி கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்துகிட்டு அழகாக நம்ம காய் சீவுறதில் பொடியாக சீவிட்டு ஒரு துணியில் போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பூஞ்சி எடுத்துட்டாங்க. இந்தமாரி உதிரி ஆக்கிட்டு அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் நெய் கொஞ்சோண்டு ஊற்றி முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நெய்யிலே கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு சைடில் கடாயை வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அந்த நம்ம சீவி வச்சோம் பார்த்திங்களா தர்பீஸ் தோல், அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த ஒரு பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கிட்டு தேவையான சர்க்கரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிண்டிட்டு கொஞ்சமாக இனிப்புக்கு ஏற்ற மாரி சால்ட்டு, கொஞ்சோண்டு லெமனு பூஞ்சி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு என்ன கலர் தேவையோ, கலர் தேவையில்லைன்னா போடாதீங்க, எனக்கு ரெட் கலர் தேவைன்ட்டு சும்மா கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டு நம்ம வதக்கி வச்சோம் பார்த்திங்களா திராட்சை முந்திரி, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வாட்டர்மெலன் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்தமாரி செஞ்சுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.